மூளைக்கு வேலை கொடுத்து சிந்திச்சு பாருங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் செவத்துல முக்கோண படம் வரைஞ்சிருப்பேன். சிகப்பு முக்கோணம். எதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு சின்னம். நான் ஜனத்தொகை பெரிய போச்சு, இனிமேல் குழந்தைய பெற்றுக்கிறத குறைச்சிக்கிறோம், நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டேன். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர், நம்மளே போதும்ட்டான். இப்ப அதே செவத்துல எழுதியிருக்கான் பாருங்க, குழந்தை வேண்டுமா எங்களிடம் வாருங்கள், கருத்தரிப்பு மையம். இனி பிள்ளை இவங்கனால வைக்க முடியாது, நம்ம தான் டெஸ்ட் பேபி தான் வச்சு கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இனி குழந்தை பிறக்கிறது கஷ்டம், அதனால பிள்ளை பெற்று பாருன்னு சொன்னது ஒரு வகையில் சரிதான். இப்ப இந்த கல்யாணத்துக்கு புரோக்கருக்கு தான் வேலை ஜாஸ்தி. எப்படி? ஆமா, பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ சிரமம் இல்ல, போய் ஊருப்பட்ட போய் சொல்லியா இங்க இருந்து போய் பொண்ணு வீட்டுல சொல்லுவாரு புரோக்கர், என்னன்னு மாப்பிள்ளை தங்கமான குணம், என்ன சொல்லிய, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்ல. இந்த காலத்துல 2026ல கெட்ட வழக்கம் இல்லாத மாப்பிள்ளையா? நிஜங்க, அந்த ஊருக்குள்ள அந்த தம்பி மாதிரி ஒரு பிள்ளை பார்க்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டியா? உங்க மக கொடுத்து வச்சவங்க. நிஜமாவா? ஆமா. அப்படின்னா சந்தோஷம். இந்த என்னன்னு இழுக்கிறியா? அதான தப்பு. தப்பா நினைக்க கூடாது. எந்த கெட்ட பழக்கமே இல்ல. அப்புறம் ஏன் என்னன்னு இழுக்கிற? எப்பவாச்சும் வெத்தலை வாக்கு மட்டும் போடுவாரு. அடையப்பா, நீ ஒரு வெத்தலை வாக்கு போட ஒரு கெட்ட வழக்கமாயா? அது சபையில உட்காந்து போடலாமையா வெத்தலை வாக்கு? வீடு சீட்டை குடிக்க முடியாது. ஆமா, வெத்தலை வாக்கு தப்பு இல்ல. ஏன்னா இதே வேலையா கை பையன் கை எல்லா நாளும் போட மாட்டாருங்க மாப்பிள்ள. எந்த கெட்ட வழக்கம் இல்லைங்கிறேன், எல்லா நாளும் போட மாட்டாரு. சரி, என்னைக்காச்சும் அசைவம் சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு மட்டும்தான். ஓ, இந்த மட்டன் சாப்பிட்றேன், அது ஒன்றும் தப்பு கிடையாதுயா. என்ன தினமா மட்டன் சாப்பிட்டு கிடக்கும்? அது இல்ல, மாப்பிள்ள எல்லா நாளுமா சாப்பிடுறாரு மட்டன். மாப்பிள்ள எந்த கெட்ட வழக்கம் இல்ல. மட்டன் எப்ப சாப்பிடுவாரு? என்னைக்காச்சும் தண்ணி சாப்பிட்டா அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவாரு. என்னது? தண்ணி சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு மட்டும். எந்த கெட்ட வழக்கம் இல்ல. தண்ணி சாப்பிட்டாருனாவா? வேற கெட்ட வழக்கம் இல்ல? எந்த கெட்ட வழக்கம் இல்ல. சரி, என்னைக்காவது தானே இந்த காலத்துல அது கூட இல்லாமையா இருக்குங்க. அது சரி, எப்ப சாப்பிடாப்புல? அப்படி எல்லா நாளுமா தண்ணி சாப்பிடுறாரு. அந்த பிள்ளை என்னைக்காச்சும் வண்டியில வச்சு கூட்டிட்டு போயில அன்னைக்கு சாப்பிடுவாரு. பிள்ளைய வண்டியில விட்டு போறாங்க. இந்த பிள்ளைய தினம் ஒரு பிள்ளைய கூட்டு போறாரு, யாருக்கு தெரியும்? எந்த கெட்ட வழக்கம் இல்ல அவர்கிட்ட. இதுக்கு மேல வேற என்னடா கெட்ட வழக்கம் வேணும்? தினம் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறானா, தண்ணி அடிப்பானா, வெத்தலா போடுவானா, வேற கெட்ட வழக்கம்? ஏய், அவனை ஏரியா பக்கம் கூட்டிட்டு வெளுத்தே ஓடி வெளுத்து முகர கட்டி ஆலயம். மாப்பிள்ளை வீட்டுல போய் பொண்ணை பத்தி சொல்லுவார் பாருங்க. என்னன்னு? ஆஹா, பொண்ணு மகாலட்சுமியும் உங்க வீட்டுக்கு வருதுன்னா பாருங்க. அப்ப அந்த பிள்ளை இல்ல, மகாலட்சுமி தான் வருமா? நீங்க பேர் மகாலட்சுமி இல்லைங்க, தெய்வத்துக்கு சமமா சொல்றாங்க. ஓஹோ, ஆமா. பொம்பளை பிள்ளை பசு மாதிரி. எப்படி மண்டி ஓட்டே நிக்குமா? ஆமா, காலையில 5 லிட்டர், சாயங்காலம் 4 லிட்டர். அது இல்லைங்க, அப்படின்னா ஏற்கனவே குட்டி ஓட்டதுன்னு அர்த்தம். குணத்தால பசு மாதிரி. குனிஞ்சதெல்லாம் நிமிராதே. எப்படி நிமிரும்? எந்த நேரம் செல்போன் அப்படி காதல வச்சுக்கிட்டு அந்த அப்புறம் குனிஞ்சதெல்லாம் நிமிராம தான் இருக்குங்க. இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள அவர் வர்ற பாடு. அதில் கேட்டால் பழமொழியை சொல்லிடுறாங்க. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி தனப்ப ஆகணும். 1000 பொய் சொல்லி இந்த கல்யாணம் பண்ணி குடும்பம் விளங்க. அது விளங்க. அந்த பழமொழியே அர்த்தம் அது அல்ல, வேற. 1000 பொய்யை சொல்லி அல்ல, வேற. 1000 முறை போய் சொல்லி அந்த கல்யாணத்தை பண்றா. வார்த்தையை இவங்க மாத்தி விட்டாங்க. அப்படியெல்லாம் சிரமப்பட்டு சீப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துப்புப்பட்டு கடைசியில காஞ்சி ஊறப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருக்கின்றா அன்பு சகோதரர், இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உடப்பம்பட்டி பி. பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதம் அடிக்க காத்திருக்கிறார்கள். நாடகம் எப்படி பார்க்கணும்? ஆனா நான் தெரிஞ்சே கேட்கிறேன், எப்படி பார்க்கணும்னு. எனக்கிட்ட கேட்கறீங்களா? நாடகம் சந்தோஷமா கலகலப்பா உற்சாகமா ஆரவாரமா வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு கவலை அது இருக்கும். அது இன்று ஒரு இரவு மறந்துட்டு காலையில இருந்து சந்தோஷமா பார்க்கறதுக்கு இந்த நாடகம். அப்படி எல்லாத்தையும் கவலை எல்லாம் மறந்து கலகலப்பா இருந்து பார்க்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி உட்காந்துருக்கப்பட பாட்டு பாடணும்னு ஒரு கை தட்டினா கூட 2 பாட்டை பாடுவாங்க. அப்பதான் இன்னொன்னு கை தட்டுறது வந்து எங்களை பாராட்டுறதுக்காக மட்டும் இல்ல, வேற உங்க நன்மைக்காகத்தான். கை தட்டுறதுல அவங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? கை தட்டுறதுல அறிவியல் ரீதிப்படி இந்த உள்ளங்கை 2 சேர்த்து இப்படி தட்டும்போது ரத்த ஓட்டம் சீராகி நரம்பு மண்டலம் சீராகி உடல் ஆரோக்கியமா இருக்குமா. அதுக்காகத்தான் கை தட்ட சொல்றது. அந்த காலத்துல திருவிழாக்கள் வச்சு கோயிலுக்கு முன்னாடி முளைப்பாறை வச்சு கும்மி கட்ட சொன்னாங்களே, ஏன் 8 நாளைக்கு? இதெல்லாம் அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக செய்யறதுதான். நீங்க தட்டலாம், தட்டலைனாலும் பரவாயில்லை, இல்ல பிரச்சனை இல்லை. எங்க வேலையை நாங்க பார்த்தான் தருவோம். உண்மையிலேயே அழகேசன் பெட்டி அழகேசன் மாப்பிள்ளை அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கார். இந்த நாடக உலகத்துல பெரிய லட்சியம். இந்த சமத்துவம் சமத்துவம்னு மக்கள் பேசுறாங்கல்ல, எல்லா மதமும் ஒண்ணு, எல்லா இனமும் ஒண்ணு. அப்படி சமத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா எங்க நாடக உலகத்துல தான் இருக்கு இந்த சமத்துவம். எங்க கிட்ட எல்லா மதமும் எல்லா இனமும் இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்து இஸ்லாம் கிறிஸ்துவர்கள் மும்மதத்துக்கும் சமம். என் அன்பு மாப்பிள்ளை அழகேசன் எப்படின்னா இப்ப நீங்க கண்டுபிடிப்பீங்க பாருங்க. அவர் போட்டிருக்காரு சட்டை, வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை நிறம் நம்ம இந்து மதத்துக்கான சமாதானம் வெள்ளை.
ஏன் தெரியுமாப்ல? வேட்டி அவரு அவுக்காதா அனுச்ச வேட்டி, பச்சை வேட்டி. அவருடைய வேட்டி பச்சை, இஸ்லாமிகளுக்கு உண்டான நிறம். அவர் நெத்தியை பாருங்க, எந்த பொட்டு வச்சிருக்காரு, சுண்ணாம்பு கிண்ணாம்பு எதுவுமே இருக்காது, முழுன்னு இருக்கும். எப்படி கிறிஸ்தவர்கள் எந்த பொட்டு நெத்தியில் வைக்க மாட்டாங்களோ அது மாதிரி இந்த மும்மதமும் சம்மதமும் அடக்கி காட்டுவதற்காகத்தான் அன்பு மாப்பிள்ளை வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுல என்ன வேடிக்கைன்னா, சாதாரணமா 4 அறிவு படைத்த பறவைக்கு தெரிஞ்ச விஷயம் 6 அறிவு படைத்த மனிதன் நமக்கு தெரியல. எப்படி? இப்ப சிவன் கோயில்ல முன்னாடி ராஜகோபுரம், பெரிய ஊர் இருக்கு, அந்த கோபுரத்துல நிறைய புறாக்கள் குடியிருக்கும். ஆமா, நீங்க பாத்துட்டு. ஆனா நம்ம இந்து மத தர்மம் என்ன சொல்லுதுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணியே தீரணும். அது பண்ணலைன்னா கோயிலுக்கு சக்தி இருக்காது. கும்பாபிஷேகம் பண்ணோம்னா என்ன செய்யணும், வெள்ளை அடிக்கணும், வர்ணம் பூசணும். அப்ப கோபுரத்துக்கு வர்ணம் பூசறதுக்காக சாரம் கட்டி மனுஷன் மேல ஏறிட்டான். மேல மனுஷன் ஏறினால புறாக்கெல்லாம் பார்த்துச்சு, மனுஷன் போய் மேல வந்துட்டான்னா நம்ம இன்னும் இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. நம்ம இடத்த காலி பண்ணி வேற வீடு பார்ப்போம், ஒத்திக்கு கிடைக்குதா வாடகை கிடைக்குதான்னு பார்ப்போம். மொத்தமா குறுப்பா பறந்து போகுது. போயிட்டே இருக்கு. போற வழியில பார்த்தா ஒரு பள்ளிவாசல், மசூதி. இது இடம் பெரிய இடமா தானே இருக்கு அப்படின்னு அங்க போய் கொஞ்ச நாள் தங்கிருச்சு. அப்புறம் இந்த பக்ரீத் ரம்ஜான்னா அவங்க பண்டிகை கூட ஆரம்பிச்சாங்கல்ல, அவங்க வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்க போனுச்சு, என்னடா அது இங்கேயும் நம்ம இருக்க முடியாது உலக என்ன கிளம்பி அப்படியே போகுது. ஒரு பெரிய சர்ச்சு தெரியுது. அடடா இது ஜவுளி மாத்தான அங்க செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் டிசம்பர் மாசம் வந்தோடனே அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெள்ளை அடிக்காம என்னடா அது நம்மள எங்கேயும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சரி, அநேகமா பழைய சிவன் கோயில்ல நேரம் வேலை முடிஞ்சிருக்கும், நம்ம அங்கேயே போவோம் அப்படின்னு திரும்ப கூட்டமா பறந்து வருது. அப்படி பறந்து வரும்போது குட்டி புறா கீழே அப்படி குனிஞ்சு பார்க்க, கீழே பார்த்தா மனுஷன் அடிச்சு உருண்டு வெட்டிட்டு ரத்த கலரையா கிடைக்கும். அப்ப இந்த குட்டி புறா அவங்க அம்மாட்ட கேட்டுச்சு, என்னம்மா அப்படி மனுஷன் புறா அடிச்சுட்டு சாகிறான்? இன்னும் தாய் புறா சொல்லுச்சு, இதுதாம்மா மத சண்டை, இந்து இஸ்லாம் கிறிஸ்துவன்னு மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது குட்டி புறா சொல்லுச்சு, இது என்னம்மா கொடுமையா இருக்கு, நம்ம கொஞ்ச நாள் சிவன் கோயில்ல தங்கியிருந்தோம், அப்போ நம்ம பேரு புறா. கொஞ்ச நாள் பள்ளிவாசல்ல இருந்தா, அப்போ நம்ம பேரு புறாதான். கொஞ்ச நாள் சர்ச்சில் கிடந்தான், அப்போ நம்ம பேரு புறாதான். இந்த கீழே இருக்க மனுஷன் எல்லாருமே 2 கை 2 காலும் ஒரு மண்டையோட தானே இருக்கான், இவனுக்கு மட்டும் ஏன் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் ஏன் சண்டை விடுறேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுச்சு, இதை பத்தி நாம் தெரிஞ்சதுனாலதான் உயரத்துல பறந்துகிட்டு இருக்கோம், இவங்க தெரியாதனாலதான் கீழே கிடந்து அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இப்படி ஒரு 4 அறிவு படைத்த பறவைக்கு தெரிஞ்சது ஏன் நம்ம மனுஷனுக்கு தெரியாம போச்சு? ஒரு மனிதனை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான், ரத்தம் கொடுத்தா தான் உயிர் பிழைக்கணும் டாக்டர் சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன கேட்பான்? என்ன கேட்பாங்க? ஏ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கா, பி பாசிட்டிவ் ரத்தம் இருக்கான்னு தான் கேட்பானே தவிர இந்து ரத்தம் இருக்கா, இஸ்லாம் ரத்தம் இருக்கான்னு எவனும் கேட்டதில்லை. அதனால் மனிதன் வாழ்வதற்கு மதம் தேவையில்லை, மனித நேயம் இருந்தாலே போதும் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து சகோதர தத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக என் மாப்பிள்ளை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி. அது சரி, அவர் மிருதங்க எல்லாமே வாசிச்சாரு, நீங்க இடையில எதுவும் வாசிச்சீங்களே? அது இது நாதஸ்வரம். நாதஸ்வரம் லென்த்தா இருக்கும், இது நாதஸ் அவ்வளவுதான். ஏன் இப்படி சுருங்கி போய் கிடக்கு? ஓச்சு என் தலையில ஓட்ட எழுத்து நான் தலையில நல்ல லென்த்தா இருந்துச்சு ஒரு காலத்துல. சரி, களி பூவெல்லாம் போட்டு சாமி விட்டாங்க. பூரா ஆளுக்கு வாய் வச்சா அப்புறம் சுருங்காம என்ன செய்யும்? எப்படி ஊதுறான இந்த பையன், எப்படி ஊதுறானு வாய் வச்சு கந்திச்சு விட்டு சுருங்கியே போச்சு. ஆனா சத்தம் குறையல. பாத்தீங்களா? ஆனா இப்ப கச்சேரிக்கெல்லாம் போறது இல்ல. கச்சேரி எங்க போறது? டேப்பர் காட்டுல கேட்கறதோட சரி, மிக சிறப்பு, பார்க்கறது கூட கிடையாது. அருமையான வாத்தியம். அவரோட இணைங்கே ஆல்ரவுண்டர் பலவாத்திய சக்கரவர்த்தி. குழந்தை செல்லோட பிறக்கும், ஏன் பிறக்காது? புராண காலத்துல கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தான்னா ஒத்துக்குறீங்க? பக்கத்துக்குள்ள கவசமும் குண்டலம் இருந்திருக்குல்ல, அதானே. ஏன் இப்ப செல்போன் வராது? ஏன் வராது? இனி எல்லாம் ஆத்தா அப்பயும் செய்யும் போதே சொல்லித்தான் செய்வாங்க. என்னன்னு? நோக்கியா நோக்கியா நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். ஓஹோ. ஓப்போ ஓப்போ ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். ஓ, வசதியானவனா ஐபோன் 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 செய்வாங்க. ரொம்ப ஏழ்மையான வை, பட்டன் பட்டன் அடிப்பாங்க, பட்டன் செல்லோட வரும். செல்லு இல்லாம வராது. இப்ப நாடகம் இருக்கு, இப்ப நாடகம் பார்க்க எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க. இவங்க எல்லா கையிலுமே செல்போன் இருக்குன்னு சொல்றீங்க. டெஃபினெட்லி. செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ராஜா, இப்ப செல்போன் இல்லாதவங்க கையை தூக்க சொல்றேன், எத்தனை பேர் தூக்குறான்னு பாக்குறீங்களா? முதல்லயே கை தட்ட மாட்டேன்ட்டாங்க, இன்னும் கையை அது வேற இது வேற. செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் நிரூபிக்கிறேன். சரி, நிரூபிச்சிருப்பா. செல்போன் இல்லாதவங்க கையை தூக்குங்க பாப்போம். நீ என்ன தூக்குற? நீ தான் 7 செல்லு வச்சிருக்கிய, ஒருத்தர் இப்ப தெரிஞ்சு எல்லார் கையிலுமே செல்லு இருக்கு. எல்லாத்துட்டும்
அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலாக ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? செல்போன் சீரழிக்குதுன்னா நான் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுவேன். 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டா பதறேன். ஏன் பதறேன்? ஐயோ மண்டே போட போகுதே செல்லு. மைக் செட்டு கார்ட்ட போய் கெஞ்சுவேன். அண்ணே 2 வாண்டி ஏற்றிக்கிறேனே, ஆனால் 1 வாண்டி ஏறினா கூட போதும்ண்ணே, ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னே, அவ்வளோதானே. ஆஃப் ஆயிடுச்சுன்னா 9:57 அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுவானே, எடுக்கலைன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு எவ கூட படுத்திருந்த எடுவட்டதா எழுந்து அடிப்பானே, கெஞ்சுறேன். நீ என்னமோ அஸ்டால்ட்டா பேசுற. கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தான். நம்ம ஆளுங்க சில பேர் அதிகமாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நஷ்டமாவா? குற்றங்கள் அதிகமாக நடக்கிற காரணமே செல்போன் தான். அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறதும் செல்போன் தான். ரெண்டுமே இருக்குதுல. அதில் உள்ள ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. நல்லதா இருந்தா நாங்க எடுத்துக்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, சம்சாரின்னு சொன்னீங்களே, அது யாரு சம்சாரி? சம்சாரினா யாருன்னு கேக்குறீங்க? யாரு? வெயில நின்று வேர்வை சிந்து உழைச்சி அந்த உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்தில் வீட்டுக்கு வீடு வரி போட்டு வருஷத்தில் ஒரு நாள் இப்படி திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் ஒரு நாடகத்தை வச்சு அந்த நாடகத்துக்கு நம்ம 10 பேரை கூப்பிட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்களே உழைக்கும் வர்க்கம் முதலாளிமார்கள். இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே சம்சாரி தான். நானும் சம்சாரி தான். நீங்கள் எப்படி சம்சாரி? இந்த நானும் நெற்றி வேலுவை நேரத்தில் சேர்ந்து உழைக்கிறேன்பா. சொட்டு சொட்டா வடியுது. அது என்ன குருசாமி உங்களுக்கு 12 மாதம் வேர்க்குதே? ஏப்பா கேட்குற, ஏசி ரூம்லேயே படுத்திருந்தாலும் வேர்க்குது நமக்கு. யாரோட படுத்திருக்கையில்? அரோஹரா. இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு. ஆடப்பையா, சம்சாரிக்கு செல்லுன்னா அதை ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கையில திருவோடு வச்சு கோயில் வாசல் உட்காந்தானா 2 உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டு போறேன். அப்புறம் சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லுன்னு கேக்குறீங்க? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியார் சொல்றியா? ஒரு காலத்துல மக்கள்கிட்ட பணம் இருந்துச்சு, சாமியார் கையில திருவோடு இருந்துச்சு. திருவோடு தான் இருந்துச்சு. இப்ப மக்கள்கிட்ட திருவோடு வந்துருச்சு, அவங்க கையிலும் காசு இருக்கு. அப்படி குள்ள சாமியார் டுபாக்கூர் சாமியார் நாட்டை கிளம்பிட்டாங்க. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? ஆத்தா கேட்டுக்கிறங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? தேவையில்லாத படம். நீ அது என்ன மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா, தெலுங்கு படமா, என்ன படம்? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? அது என்ன ஆபாசம்னா என்ன? பாசம்னா அன்பு, ஆபாசம்னா அதிகப்படியான அன்பு தானே. ஆபாசம்னா கொஞ்சம் குறைச்சுக்க. ஆமா, ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணமா இருந்தா அதுக்கு பேர் தான் ஆபாசம். அம்மனக்கிட்டே இருந்தாவா? ஆமா. இது என்னடா கொடுமையா இருக்கு. என்ன அம்மனமா இருந்தா ஆபாசமா? சரி, நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட் சிப்பாவு போட்டு பிறந்தியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எல்லாரும் அம்மனமா தாங்க பிறந்தோம். அப்புறம் என்ன, அப்ப மட்டும் மடியில தூக்கி போட்டு சீனி கட்டி சக்கரை கட்டி அப்படின்னு கொஞ்சம் நாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசா போச்சுனாக்கா அது ஆபாசமா? அது ஆபாசம் என்பது உடுத்துகின்ற உடையில் அல்ல, நான் பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது. அம்மாட்ட இருக்கிறது தான் பொண்டாட்டிகிட்ட இருக்கு, பொண்டாட்டிகிட்ட இருக்கிறது தான் மகட்டையும் இருக்கு. ஆனால் கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். புரியுதா? கையெடுத்து கும்பிடுறது பெண்ணு தான், கையை தட்டி கூப்பிடுறது அதுவும் பெண்ணு தான். எதை மூடணுமோ அதை மூடணும், எதை திறக்கணுமோ யாருக்கிட்ட திறக்கணுமோ அதான் இம்பார்ட்டன்ட். எல்லா இடத்துலையும் திறக்கப்படாது. இதுவா நாகரீகம் எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைகள் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அப்படி புளிய மரம் போஸ்ட் மரம் போய் முட்டுறான். அவன் செல்லால வீதியிலே செத்து கிடக்கிறான்.
செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்குத்தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்களால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை புலந்து கிடக்கான். அதேதான். ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்சு போன செல்ல வாங்கலாம். அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா அந்த நெளிஞ்சு போன பைக்க வாங்கலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ என்னடி? என்னங்க கேக்குதா? நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். வைடி சேலையை ஊத்துக்கிட்டு இருக்கீங்களா? அடி செகிட்டு சிரிக்கி வேலையா இருக்கேன்டி. ஹலோ, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும்னு சொல்லி பணம் கொண்டு சொன்னேனே. ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கும். உன்னை ஓயாம போன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆம்பளை 1000 ரூபா நோட்டு தங்குதா? வந்தேன்னா இங்கே மரியாதையா போனை வச்சிரு. ஹலோ, இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லாம், என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்க போன் பண்ணா தான் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிருவேன்ல மாமா. போன் பண்ணா தான் உன் நம்பர் பிஸினே வருதே செல்லாம். மாமா, இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது மாமா. அதுமா நீங்க நல்லா எண்ணூட்டு மாதிரி அகலமா 25000 ரூபாய்க்கு ஒன்று பட்டிய கல்லாட்டு வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற பூரா உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணும்? அல்வா. அதைத்தான் எனக்கு தினமும் நீ கொடுக்குறிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். வாங்குன சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. அவன் வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டா. வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். அதிகாலையில ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு நெத்தி நிறைய விபூதியை பூசி ஒரு கட்டிங்க போட்டு முகர கட்டை பாரு, முகர கட்டை கட்டிங்க போட்டா வேலைக்கு போவாங்க, குடும்பம் விளங்குமையா? நீராகாரத்தை அறிந்து விட்டு தான் வேலைக்கு செல்ல. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கிடைக்காது, பூரா குக்கர் சோறு, நீராகாரம் எல்லாம் கிடைக்காது. எந்திரிச்சோன்னா ஏன் ஒரு மனுஷன் கட்டிங் போடுறேன்? காலங்காத்தால எந்திரிச்சுன்னு கட்டிங் போடுறீங்க. அப்பதான் அந்த கையால் ஆட்டம் நிக்கும். ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமா நின்றுக்கிறோம். அப்புறம் நாக்காலையில் உட்கார வச்சு கையை காலை கட்டி மூக்குல பஞ்சு வச்சிருவாங்க. அப்புறம் ஆடவே ஆடாது. சம்பாதிக்கிற காசை ஒரு ஆம்பளை எங்கே கொடுக்கணும்? கொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டேன். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுருவானா. வீடு இங்கே சூப்பரா இருக்கும். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. ஆத்தா, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு ஏனுங்க. இப்ப காலேஜ் போன பொண்ணு ஆள காணுங்க. மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆள காணுங்க. பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் அடிக்கடி டென்ஷன் ஆகிறீங்க? காதல கள்ளக்காதல் நொல்லக்காதல் கேள்வி பண்ணினா நான் டென்ஷன் ஆயிருவேன். காதல் என்பது ஒரு புனிதமானது. ஆமா, அது ஒரு இதய துடிப்பியா, அது ஒரு சுகமான அனுபவம். அது சொன்னா புரியாதியா. காதலிச்சவனுக்கு உன்னை எல்லாம் உன்னை காதலை பத்தி என்னட்டு சொல்றீங்களா? நான் பண்ணாத காதலா நீங்க பண்ணிருக்கீங்க? நீயுமா காதல் பண்ண? ஆமா, 35-40 காதல் பண்ணிருக்கேன். ஏய், காதல் புனிதமானது. 35-40 பண்ணா அது காதல் இல்ல, பிரார்த்தல். புனிதமானதுன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் அது தெரியுது. சரி, 35-40 பண்ணியா கல்யாணம் பண்ணியா? 5 பொண்டாட்டி. காதல் புனிதமானது. ரொம்ப புனிதமா இருக்க முடியும். புள்ள குட்டி, முத புருஷனுக்கு ஒரு பையனும் 2 பொண்ணும், 2வது புருஷனுக்கு ஒரு பையன். காதல் புனிதமானது. கிழிச்சு புடி. நீ புனிதமானு சொன்னேன். என்ன இந்த பொண்டாட்டி எல்லாம் எங்க இருக்கு? உங்க கூட இருக்கா இல்லையா? 4 பொண்டாட்டி அவங்க புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. இப்ப பண்ற காதல் பூரா இப்படி தானங்க பண்றாங்க. அதுக்கு சொல்றியா? அது காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க சண்டைக்கு வர்றாங்க. அது நான் எந்த வயசுல தேவையாடா? இத கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் பட் நம்ம பொண்டாட்டியும் அந்த விளக்கமாத்த எடுத்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. நல்ல காதலுக்கு நல்ல காதலுக்கு உள்ள வித்தியாசம் என்னது? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படி நின்னு போயிட்டு வாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல காதல். அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்குள்ளேன்னா அது கள்ளக்காதல். மகாபிரபு, மகாபிரபு ஒரு வாரத்துல உலகத்தை அடக்கிட்டான். ஆத்தா கேட்டீங்களாத்தா? போயிட்டு வாங்கன்னா நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ளக்காதல். எம்பிட்டு வீட்டுல நுழைஞ்சான்னு தெரியலையே. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு.
காலத்தில செல்லியேனுங்க நம்ம அப்ப மாட்டேன் காலத்துல செல்லியே நீங்க சின்ன கையிலெல்லாம் செல்ல பாருங்க இப்ப சின்ன சிறுசு கையிலெல்லாம் செல்ல பாருங்க அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவையானுங்க இல்லாம எனக்கு ஒரு உண்மை தெரியும். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் செல்லுல அது நொட்ட இது நொட்ட நீ தான் சொன்ன. இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே, அது வேணுமா இல்ல வேணாமா? இந்த ஊர்ல இருந்து புதுவையிலுக்கு அண்ணன் ஒரு வேலையா போயிருப்பாரு. சரி போட்டோம். அக்கா இங்க இருந்து போன் பண்ணுவாங்க, ஏங்க எங்க இருக்கீங்க? ஏண்டி டவுனுக்கு வந்திருக்கேன்னா என்ன காலையில சாப்பிடாம போயிட்டியா? சாப்பிட்றேன் புடுங்குறேன் போன வைடா. சரி பிள்ளைகளுக்கு வரையில தெரியும் திங்கிறத தானே வாங்கிட்டு தொலைறேன் மேய்ங்க. எங்க இந்த வயலுக்கு தெரியும் இப்படி உரமுறை எடுத்துட்டு தானே வரேன். இவ்வளவு கடுப்பா பேசிட்டு அங்க எவ கூட பேசிட்டு இருக்கலாம். ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. யார் வந்திருக்கான்னு? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் ஒப்பனை வந்திருக்கான்னு சொல்ல மாட்டியோ? கறி எடுக்கிறதுக்கு டெக்னிக் பத்தி அவளுக்கு எங்க என்ன நம்ம பையன் கடைசி பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். ஐயோ அவனுக்கு என்னடி காய்ச்சல் நெருப்பா குதிக்குது. காய்ச்சி அடிக்காம மயிரை புடுங்கம்மா, கம்மாய்க்குள்ளே ஆடுறான். எப்ப கண்டிக்க துப்பு இல்ல. இந்தாருங்க எப்ப பார்த்தாலும் என்னையவே திட்டுவிய. அப்புறம் யார்கிட்ட சொல்ல? எவ்வளவோ கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரி இவனும் அடங்க மாட்டேங்கிறான். அதை சொல். ஏய் நான் தாண்டி அவ அப்ப கழி போட்டேன்னு வச்சுக்க. பயலுக்கு வரையில ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி சரி வாங்கிட்டு வரேன். ஏய் என்னங்க? ஏய் என்னங்க? துறையம்மா என்ன அரியம்மா? அவனுக்கு ஒரு எங்க இருக்கு? கிச்சன்லயா இல்ல பாத்ரூம்லயா? தண்ணி சத்தம் கேக்குது? கிச்சன்ல தாங்க. தண்ணி சவுண்டு கேக்குதே. தரக்கடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு புதுசாக வந்திருக்கான். நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டிருக்கு. வாங்கிட்டு வரவா? இந்த இருங்க. எது வேலை இருக்கா? இந்த இருங்க. காசை கரியாக்காரியா? ஏன் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணாத்தான் போகுது. மாமனார் மாமியார் வந்திருக்காங்கன்னா மாத்திரை வாங்குறீங்களா? அப்படியே மாமனாருக்கு 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அவன் தின்னுட்டு நெஞ்சு அடிச்சு சாப்பிட்டான். நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. ஏன் அந்த போன் எடுத்துட்டு கருவு காட்டுக்குள்ள கலவான பல்லாட்டு ஓடுறாங்க திட்டுன்னு? அங்கே உட்காந்து என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஓ ஏதோ அடமானம் வைக்கிற பத்தி பேசுறாங்க. ஆமா கருவ காட்டுல தான் அடமானம் வைக்கிறாங்க. எதுலயே வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு கையிலையும். அருமை அருமை. செல்போனால் ஏற்படும் தீமைகளை எடுத்து சொன்ன துர்ராஜுக்கு நல்ல ஒரு கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. கைதட்டி பாராட்டிய நல்ல உள்ளவங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி. இன்னைக்கு செல்போனுங்கிறது இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாகி போச்சு. நம்ம செல்லு இல்லைன்னு நம்மளால இருக்க முடியாது. ஆனால் ஒன்று அதில் தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது இந்த டச் போனெல்லாம் சின்ன பிள்ளைய கையில் கொடுக்காதீங்க. ஏன்னா அதில் கண்டது கடி இதெல்லாம் வருது. அது தேவையில்லாத படங்கள்லாம் வருது. கண்டிப்பா அது சும்மா ஒன்றும் வராது. நம்ம எதையாவது ஒன்று டச் பண்ணியிருந்தோம்னா தான் வந்துகிட்டு இருக்கோம். நான் அப்படித்தான் என் ஃபோனில் ஃபேஸ்புக்கில் தெரியாமல் ஒரு படத்தை தொட்டு விட்டேன். அதை சொல்லுங்க. பூரா அதாத்தான் இப்போ வருது. செல்ல வேற யாரு கையிலும் கொடுக்க முடியல. என்ன இருக்கு? ஐயோ ஒரு விளம்பரம் போட்டேன். 3 இன்ச்சு தடிமணி 8 இன்ச்சு நீளம்னு போட்டிருந்தேன். இப்படியா கிடைக்கும்னு நினைச்சு போனேன் உள்ள. இப்போ பூரா அந்த படமா தான் வருது. கட்டுறாரு உனக்கு வருதா? சிரிக்கிறியே அதுதானே கேட்டேன். நல்ல பையன், மிக சிறப்பான ஒரு பாடல். சரி அவருக்கு இந்த தாளம் போடுறவங்க தலையெழுத்துலாம் கிடையாது. இந்த ஆளுக்கு வீட்டில் மாடு என்ன பார்க்கறதுக்கே 30 பேர் இருக்கேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு நான் நாடகத்துக்கு? என்னாலதான் மருமைக நாடக உலகத்தில் போயிட்டானே, பப்புன்னு வேஷம் போட்டானே, சேராத ஆளுகளோடு சேர்ந்து கெட்டு போயிடுவானா இன்னும் ஒன்று பயந்து என்னைய காப்பாத்துறதுக்காக. அழுகாத மாமா. அட ஒப்பா அழுகிறேன்னு பாருங்க. நாளைக்கு தான் ஹரிச்சந்திரா நாடகம். பாசம் யாது 40 வருஷமா நாக்குட்டி மாதிரி இந்த சீனு முடியும் தாளத்தையும் தூக்கிட்டு என் பின்னாடி அலைஞ்சு வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க. எங்க கல்யாணம்? கைதான் தாளம் தான். ஒண்ணும் இப்ப அதுவும் கிடையாதா? சீனு மூட மட்டும்தான் இருக்கு. எனக்கே புள்ள இருக்கு. ஒரு சபையினோட பார்க்காம தாய் மாமன் காலில் கும்பிட்டு விழுந்திய பாருங்க. ஆமா தாய் மாமனுங்கிற தாய்க்கு சமம். ரொம்ப சந்தோஷம். ஆமா கலைத்துறைக்கு போறாரு மாப்பிள்ள. அங்க போனா கெட்டு போயிடுவாருன்னு கூட வந்தாரா? இல்ல அங்க உள்ள பிள்ளைல பூரா மாப்பிள்ள கெடுத்து போடுவாருன்னு கூட வந்தாரா? என்ன நீட்ன விரல்ல வாயிறாரு உங்க மாமா? கொலகாரங்க பார்க்கத்தான் எப்படி சாது. எனக்கு ஒண்ணுன்னா போச்சு. நான் கையை அப்படி நீட்டிட்டேன்னா எத்தனை தண்டி ஆளா இருந்தாலும் பாஞ்சுருவாப்பு. என்ன சொல்றீங்க? கண்மூடித்தனமான பாசமா இருக்கு. போன மாசம் ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தா அங்க காவல்துறை அதிகாரி எஸ்ஐ அவர் வந்திருந்தார். சரி நான் அந்த ஐயா தெரியுமான்னு கேட்கறக்கா மாமா அந்த ஐயா அப்படின்னேன். மாப்பிள்ள கையை நீட்டிவிட்டானு எஸ்ஐ மேல பாஞ்சு சும்மா இருப்பாங்களா? அப்புறம் கொண்டு சட்டியோட உட்கார வச்சு உரிச்சு. அப்புறம் நான் தான் போய் எங்க மாமா தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லி சரியா அந்த மாதிரி சொல்லி
ஏன் கேக்குற? அட இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சி கரூர் இருக்குல்ல, ஆமா, அங்க நாடகத்துக்கு போயிட்டு அமராவதி ஆத்து பாலத்தில் நடந்து வந்துகிட்டு இருந்தான். சரி, பிளாக்ல சரக்கு கிடைக்கலான்னு விசாரிச்சீங்களா? அது இல்லையா, வாக்கிங் மாதிரி வந்துகிட்டு இருந்தான். அப்ப ஆத்துக்குள்ள நிக்கிறாலும் யாரோ நமக்கு தெரிஞ்சால் மாதிரி தெரிஞ்சு, மாமா அந்த அவரு அப்படின்னு மாப்பிள்ள கைய காட்டிட்டானா ஆத்துக்குள்ள மங்குன்னு தவ்வி. ஐயோ, தண்ணி கிடந்திருக்குமே. அமராவதியில என்னைக்கு தண்ணி இருந்துச்சு? மணல்ல குப்புற விழுந்து விழுந்து மூஞ்சி முகரெல்லாம் சிரைச்சு இப்பதான் கொஞ்சம் கிளம்பு எல்லாம் போட்டு தெரிவு வச்சிருக்கேன். ஏங்க, மணலா கொண்டு மூஞ்சி செறிஞ்சதோடு போச்சு. ஆமா, அதே பாறாங்கல்ல இருந்துருந்துச்சுன்னா அங்கனே அடக்கம் பண்ணிட்டு வர வேண்டியதான். ஏங்க, தாய் மாமங்க அதுக்குன்னே ஊரு அவுட்ட திங்க முடியாதுக்கா. ஏங்க, இவ்வளவு சொத்துக்கார கொண்டு போய் அடைய நீர் வைக்க அதுக்காக வண்டியில் பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க, தனியா ஆம்புலன்ஸ் வைக்கிறேன். எவன் செலவு பண்றாரு? ஏதோ இருக்க வரைக்கும் சமாளிச்சு கொண்டு போக வேண்டியதா. என் அன்பு மாமா, என் பாசத்துக்குரிய என்னுடைய சகலை. ஆமாவா, அப்புறம் சகலை எப்படிங்க வரும்? அது 2 முறை வருதியா? அது எப்படிங்க வரும்? அம்மாளோட பிறந்ததுனால அவர் தாய் மாமா. சரி, சகல முறை வந்து எப்படின்னாக்கா சொல்ல வேணாம மூஞ்சி மறைச்சிடும். ஓஹோ, அது தண்ணியை போட்டு 2 பேரும் ஒரு இடத்துல உழைங்கிட்டான். சரி, அது இந்த கையை காட்டின விவரத்துல தான். அதுவும் கையை ஒரு பார்ட்டியை மேல ஏத்திட்டேன் ரூம்ல. மாமா அப்படின்னு மாப்பிள்ள கையை காட்டினா எனக்கு முன்னாடி பாஞ்சிட்டாப்ல. அவர் பாஞ்சிட்டாரு, நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்களும் பாஞ்சிட்டீங்க. அப்புறம் என்ன செய்யுது? நீங்க 2 பேரும் தான் தண்ணியை போட்டீங்க, பாஞ்சிட்டீங்க. அந்த பொண்ணு அது கஞ்சா ஆப்பாயில போட்டு சாப்பிடும். 2 பேரும் முரட்டு போயில. அது சரி, சமாளிக்கணும்னா. ஆமா ஆமா, போனோன்னு தூங்குறவங்க தானே. அரசர் குலம் கீழ்பாதி மேல் பாதி நடுவில் ஒரு ஜோதி தாளம். மேலும் இங்கே பிரபுனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சியை காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பையும் ஆதரவு என்று பெற காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி அரியரனாகிய நான் பப்புன் காமிக்கு பொம்பளை போய் அருகலத குதிரை விடிய வரைக்கும் நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடிகிறது இருந்து பாருங்க. முருகன் வருவாரு. ஆமா, வள்ளியின் பண்ண நாடகத்துல முருகனை சந்திக்க நாரதர் வருவாரு. இன்னைக்கு நாரதர் வர்றதுக்கு முன்னாடி ஔவையார் வருவாங்க. ஔவையார்லாம் இருந்து பாருங்க. மழை நேரத்துல அந்த அம்மா சகதிக்குள்ள இறங்கி வாரதே கஷ்டம். நீங்க இருந்து பார்த்தா பாருங்க. இல்ல அப்படி போயிட்டீங்கன்னாக்கா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். அப்ப நீங்க தேடிட்டு தெரியக்கூடாது. என்னோட இணைந்து இங்கே நாட்டியம் ஆட வந்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். காலத்துல இந்த பாட்டு ஃபேமஸான பாட்டு மாப்பிள்ள. அதுதான் ஒரு டான்ஸுக்கே பேரு சிங்காரி சரக்குன்னு பேரு. ஓ ஆமா, தெரியா வடசேரி பாரு. மிக அருமையான பாடல். மேலும் ஒலிபெருக்கி அற்புதமாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு எங்களது பாசத்திற்கு அன்புக்குரிய முகில் ஆடியோஸ் அண்ட் லைட் ஹவுஸ் சாக்கவயல். முகில் 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 போட மாட்டேன். பூச்சி ஓட்டை கொஞ்சம் பயம். ஏன்னா ஒரு ஊர்ல இது கூட வயக்காடு, ஊர்ல பின்னாடி குப்பை கிடங்கு மாதிரி இருக்கு. அதை ஒட்டி போட்டு கொட்டை. நாடகக்காரன் தலையெடுத்து சாக்கடையில ஓட்டாலும் உட்கார்ந்து தானே ஆகணும். ஆமா, நான் கிராமத்தார்ட்ட கேட்டேன், ஒரு 2 அடி இந்த பக்கம் தள்ளி போட்டுருக்க கூடாதா? உள்ள ஏதாவது பூச்சி விட்ட வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு. பயப்படாதீங்க அரியரன், நம்ம சாமி துடியான சாமி. இந்த இடத்துல நாடக கூட்டாய்க்குள்ள ஒரு பூச்சி வட்ட உள்ள வராது அப்படின்ட்டார். எப்படி? என்ன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப சக்தியான அப்பதான் சொன்னாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்ல பாம்பு கூடி இருக்கிற இடத்துல வேற எந்த பூச்சி வட்டையும் வராதுன்னாரு. அப்பதான் உள்ள 50 பாம்பு கிடக்குன்னு தெரியும். அன்னைக்கு சேர்ல ஏறி உட்கார்ந்து வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் இறங்கலையே. ஆனா இங்க அந்த பிரச்சனை இல்லை, சிறப்பா அமைஞ்சிருக்கு. அருமையான கொட்டகை. மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றார்கள் ஊரவையர் கிராமத்தார்களும் இளைஞர்களும் என்று மயிலோடு தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு, வயிறார சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லை. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது சிலந்தகுடி அம்பாள் மீடியா உரிமையாளர் சுரேஷ் அவர்களும் தேவகோட்டை முத்து அவர்களும் இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்து, அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். ரொம்ப நேரமா ஒரு ஆம்பளையால் முகரக்கட்டையை பார்க்கறது தெரியும். உங்க எதிர்பார்ப்புலாம் எனக்கு தெரியுது. லேசா நீங்க முகத்தை சுளிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன். நான் போய் பொம்பளை பிள்ளை தள்ளி விட்டுறேன். மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கிறேன். பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமக்கு நாட்டியம் சொல்ல முடியும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டியம் போட்டு வரணும். இல்லாதவங்க கட்டணங்க பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, இல்லாதவங்க இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க இருப்பவங்க, எல்லோருமே